காலை வணக்கம். ஓ ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே வா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டுக்கிறீங்களா? இந்த மாதிரி ரசிக்கும் சீமானோடு சுயநலவாதியாக இருக்க நான் ஆசைப்படல. நான் உலகத்தை ரசிக்கிறேன், கடவுள் படைப்பை ரசிக்கிறேன். அதை என்னோடு வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. என் உடன்பிறப்புகளே, நீங்களும் என்னுடைய பார்ட் ஆஃப் உடன்பிறப்பு. நான் ரசிப்பதை நீங்களும் ரசிக்க வேண்டும். இருக்கிறது தானே சார் சொல்கிறீங்க அண்ணா? ரசிக்க ரசிக்க சுவைக்கதடா. நினைக்க நினைக்க இனிக்குதடா. புசிக்க புசிக்க சுவைக்குதடா. பார்க்க பார்க்க பரவசம் ஆகுதடா. அவருடைய படைப்பை நினைத்தால், பார்த்தால், உணர்ந்தால், யோசித்தால் உடல் சிலிக்கிறது. உடல் சிலிக்கிறது. அந்த மனிதனை பாருங்கள், அந்த குழந்தையை பாருங்கள், என்ன படைப்பு! அந்த சிறு குழந்தையை பாருங்கள், பிறந்த குழந்தை, அது பாட்டுக்கு வளருது. அனைத்து அங்கங்களும் பேரலா ஒரே வளர்ந்துட்டு வருது. சிறு குழந்தையா இருந்துச்சு, பிறந்துச்சு, முட்டி போட்டுச்சு, அதை இதை பிடிச்சின்னு நின்றுச்சு, அதையெல்லாம் விட்டுட்டு தானாக நடக்குது. எதையோ எடுக்குது, வைக்குது, சிந்திக்குது, நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சுக்குது, கொடுக்குற மனப்பான்மை இருக்குது, அதுக்குன்னு வச்சுக்கிற மனப்பான்மை வருது, நம்மளை ஸ்டடி பண்ணுது, நமக்கே சில விஷயத்துங்களெல்லாம் சொல்லி கொடுக்குது. குழந்தை அது வளரும் பருவத்தை பாருங்கள். அப்படியே பெரிய மனிதன் ஆகிறான். அவனுடைய உடம்பு அசைவுகளை பாருங்கள். சிந்திக்கிறான், செயல்படுகிறான். கண் பார்த்தால் மற்ற அங்கங்களுக்கு சொல்லுது, நல்லது கெட்டது சொல்லுது. அந்த நல்லது கெட்டது சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்கோ அதை அனுபவிக்கிறதுக்கோ அதை தன்னுடைய மூளைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அந்த மூளை மற்ற அங்கங்களுக்கு எது என்ன வேலை செய்யணுமோ அதுகளுக்கு ஆர்டர் கொடுக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறோம், போகிறோம், நடக்கிறோம், உக்காடுறோம், ஓடுறோம், தடுக்கிறோம், சாப்பிட்றோம், நல்லதை சாப்பிட்றோம், நல்லதை வெறுக்கிறோம். காதில் கேட்குறோம். பாருங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிறீங்க. நீங்கள் பார்த்துக்கிறத நான் பார்க்குறேன். உடல் உணர்வு, கை அசைவு. ஓ, என்ன படைப்பு! கடவுள் நம்மளை எப்படியெல்லாம் படைச்சிக்கிறாரு பார்த்தீங்களா?
மேல்வாரியா ஒரு அழகை கொடுத்துக்கிறாரு, உள்வாரியா எத்தனை விதமான உழைப்பு. ஒரு பெரிய தொழிற்சாலையே இருக்குது உள்ள. ஒன்றுக்கு ஒன்று இடைஞ்சல் இல்லை, ஒன்றோடு ஒன்று ஒத்து போயிட்டு அதனுடைய வேலையில் செய்து நிற்குது. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது, துன்பத்தை கொடுக்குது, இன்பத்தை கொடுக்குது. கடவுள் எப்படி நம்மளெல்லாம் மனுஷனை பண்ணிக்க பார்த்தீங்களா? ரசிப்போம். இதுக்கிட்ட தானே சார் சொல்கிறீங்கன்னாக்கா, நீங்கள் நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்முடைய படைப்பை பற்றி என்னவோ ரசித்துக்கின்னே இருக்கலாம். என்ன யோசித்தீங்க? என்ன திடீர்னு இப்படி வந்து பேசுகிறீங்க? ஆமாம், அன்றைக்கி அந்த குழந்தைய பார்த்தேன், அதனுடைய நடவடிக்கையெல்லாம் கவனிச்சுன்னு இருந்தேன். அது மனசில் பட்டதை நம்மகிட்ட சொல்கிறதுக்கு தாத்தா தாத்தான்னு கூப்பிடுது. நம்ம பார்க்கலனாக்கா கோச்சிக்குது. அதோட அது சொல்கிறத கேட்டாக்கா அது சந்தோஷப்படுது, குதிக்குது. செல்ஃப் ஆக்ஷன். நம்மளோட சார்ஜ் கொடுத்துட்டு, கரண்ட் சார்ஜ் கொடுத்துட்டு, பெட்ரோல் கொடுத்துட்டு, ஆக்ஷன் மெஷின். என்ன மெஷின் லேர்னிங் மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதாவது சொல்லி கொடுத்து அது மாதிரி பண்ணல. செல்ஃப் ஆக்ஷன். வந்துட்டானே போட்டிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. மனிதனுக்கு போட்டியாக வந்துட்டானே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. அவனுடைய செயல்பாடுகளை நீங்கள் யாருமே தெரிஞ்சிக்கல. பயங்கரமானது, வினோதமானது. நீயும் நானுமான்னு மனுஷங்கிட்ட போட்டி போட்டு வந்துச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு போன வீடியோ சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் வேணா சொல்கிறேன். இத்தனைக்கும் அது ஜஸ்ட் ப்ரோக்ராமிங், ஒரு சர்க்கியூட், ஒரு சிந்தனை. இவ்வளவு தான் அறிவு கூர்மை. என்ன அறிவு கூர்மை? எங்கே சார் வந்துச்சு அது புத்தி? எங்கேருந்து வரல, நம்ம தலையிலேருந்து வந்துச்சு. நம்ம தலையில் புத்தி எப்படி வேலை செய்யுது, அதை விஞ்ஞானிகள், சாஃப்ட்வேர் என்ஜினியர், சயின்டிஸ்ட்டுங்க, மூளை ஆராய்ச்சி, மூளையை பற்றி படித்தவங்க, மூளை எப்படி செயல்படுதுன்றதை தெரிஞ்சுக்கணுங்க. ஏன் அதே மாதிரி நம்ம மெய்யாக ஒரு பொம்மையை பண்ணக்கூடாது? ஆண்டவன் படித்த மாதிரி ஆண்டவன் நம்மளை படித்தா நம்ம மெஷினை படிக்கலாம். புத்தியை குத்துக்கிறாரு, எக்ஸாம்பிள் குத்துக்கிறாரு. தலையில்